மங்களலட்சுமி என்பவர் என்னுடைய மனைவி. அப்படியா? அதை தவிர அவனை நான் சம்பாரம் செய்து அதை தவிர தேவா தேவாகி பால வசுதேவருக்கும் 7 பெண்களும் முதலாவதாக பிறந்தவன் தான் நான். அப்படியா? ஆமா. தேவகி என்பவர் தாய், வசுதேவர் என்பவர் என்னுடைய தந்தை. என்னுடைய ராம அவதாரத்தில் இருக்கும்போது ராமன் அவதாரத்தில் இருக்கும்போது என்னுடைய மனைவியார் சீதா தாகமாக இருக்கிறது, எங்கே என்று கேட்டார். அப்போது என்னுடைய தங்கையா பூமாதேவி கோரி, தங்கையே எனக்கு தண்ணி வேண்டும் நீரில் செங்கி இருக்கிறது, எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி அப்போது அவள் ஒரு மயிலை இப்போது
அனுப்பினாள். அந்த மயிலாகப்பட்டது நம்ம பறந்து சென்றால் நம்மளை பின்தொடர முடியாது என்று அதன் உடம்பில் இருக்கக்கூடிய மயில் இறகாகப்பட்டது ஒன்றொன்றாக பிடுங்கி மயில் போட்டு கொண்டு போனது. அந்த வழியாக பின்தொடர்ந்து நீர்வீழ்ச்சியை கண்டோம். அந்த நீர்வீழ்ச்சி நீராடி விட்டு வரும்போது உடம்பில் இருக்கக்கூடிய மயில் இறகாகப்பட்டது மொத்தமாக உதிர்ந்து மயிலிறகு மயிலானது இறந்து போய்விட்டது. நான் இந்த உலகத்தை காக்க பிறந்தவன். உலகத்தை காக்கப்படலாம். இந்த பூமியில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் என்னால் தாங்க முடியாது. அதற்காக எனக்கு நீர்வீழ்ச்சி காட்டியதனால் நீர் பிரிந்தது என்பதற்காக என்னுடைய அடுத்த அவதாரத்தில் உன்னை நான் என் கூட வைத்துக் கொள்வேன் என்று சொன்னேன். அதற்காகத்தான் என் சிரிப்பில் மயிலிறகாகப்பட்டது அமைதி. அதை தவிர இன்னும் தெரியும். ஒன்றாய் வந்த தெரியுமா? முச்சுரர் என்றால் மும்மூர்த்திகள் என்று பெயர். மும்மூர்த்தி யார் என்றால் விஷ்ணு, பிரம்மா, சிவன். அதாவது படைக்கும் கடவுள், காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள். நானும் என் பெயர் தான் விஷ்ணு. உங்களை காக்க பிறந்தவன் தான். அதை தவிர என்னுடைய அவதாரத்திலே முதல் அவதாரம் என்ன என்று தெரியுமா? சொன்னா தெரியும் சார். மச்சாவதாரம் கொண்டு சோமுக சோழன் கொண்டு இந்த பூமியிலே முதல் அவதாரமாக பூமியிலே உயிரினம் என்றால் மச்சக்கண்டை மீன். அந்த அவதாரத்தை எதற்காக எடுத்தேன் என்றால் சோமுக சோரன் என்ற ஒரு அரக்கன் பிரம்மாவிடம் இருந்த 4 வேதத்தை இழுத்து கொண்டு போய் நடுக்கடலில் வைத்து விட்டான். தேவர்கள் எல்லாம் இதை கோரித்தார்கள். பகவானே, பிரம்மாவிடம் இருந்த 4 வேதத்தை சோமுக சோரன் நடுக்கடலில் எடுத்துக்கொண்டு போய் வைத்துக் கொண்டிருக்கிறார். நடுக்கடலில் மூச்சை அடக்கி யாராலும் சண்டை செய்ய முடியாது. மூச்சை அடக்கி யாராலும் சண்டை செய்ய முடியாது. அப்போது மச்சகண்ட மீனாக கொண்டு பிரம்மாவிடம் 4 வேதத்தை அதை தவிர மாபாலி சக்கரவர்த்தி
அவன் மூவுலக ஆட்சி செய்து கொண்டிருந்தான். மூவுலகையும் ஆட்சி அவன் ஒரு யாகம் ஒன்று நடத்தினான். அந்த யாகத்தில் யார் வந்தாலும் யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்பவன் இல்லை. எதை கேட்டாலும் வாரி வாரி கொண்டு கொண்டிருந்தான். அவன் ஆட்டமும் அடக்க முடியவில்லை. தேவர்கள் எல்லாம் என்னிடத்தில் சொன்னார். உள்ள பிராமணராக சென்று ஐயா 3 அடி இடம் என்று கேட்டேன். நான் தியானம் செய்ய 3 அடி இடம் வேண்டும் என்று கேட்டேன். 3 அடி இடத்தை என்ன அப்படி செய்ய என்று சொல்லிவிட்டார். வலது காலை கீழ் நோக்கியும் இடது காலை பின்னோக்கியும் அண்டம் பின்னம் என சொல்லக்கூடிய ஆகாயத்தை ஒரு ஐயா அண்டம் வெண்டம் என்று சொல்லக்கூடிய ஆகாயம் ஒரு அடியாக மத்தள வெதலை என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு அடியாக அழுகுறீங்க. இன்னொரு அடி எங்கே என்று இன்னொரு அடி இல்லை என்று சோமேஸ்வரன் கேட்டு அவனின் சிறுத்தை காண்பித்து அவனை அப்படியே பூமியில் சம்மதம் செய்து உலகை அளந்த பெருமாள் என்று பெருமாளாக அவதரித்து பெருமாள் அதையும் தவிர நான் எதற்காக அப்படியா ஆ பண்றேன்.